வணக்கம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் கேபிட்டல் ரிடக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். த ஃபாலோயிங் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் லக்கி லிமிடெட் as on 31st December 1995. ஸோ liabilities and assets டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. Paid of capital 2 lakh equity shares of rupees 10 each 20 lakh. Creditors 15 lakh. Fixed asset goodwill, plant and machinery 5 lakh 17 lakh respectively. Then current assets stock வந்து 8 lakh, debtors 3 lakh, cash 10,000, profit and loss account 1,90,000. So both side total 35 lakh. The following scheme of reconstruction was approved by the court. First point, a reduced to the paid up capital by rupees 5 per share. ஸோ இது paid up capital வந்து 5 ரூபா குறைக்க சொல்லிட்டாங்க. அப்போ 10 rupees வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது. இப்போ வந்து 5 ரூபா குறைக்க சொல்லிட்டாங்க இல்லையா, ரைட்டு. அதே மாதிரி டு ரைட் ஆஃப் குட்வில் அண்டு டெபிட் பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் குட்வில்லையும் நம்ம எலிமினேட் பண்ணிடணும். தென் டு ரைட் டவுன் த பிளான்ட் அண்ட் மிஷினரி 3,10,000. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி 17 lakh இருக்குது. அதில் 3,10,000 நம்ம டிப்ரிஷியேட் பண்ணிடணும், ரைட் டவுன் வேல்யூ பண்ணிடணும். தென் கிவ் த ஜேர்னல் என்ட்ரிஸ் டு இம்ப்ளிமெண்ட் த ஸ்கீம், ப்ரிப்பேர் த கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் அண்ட் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் த இம்ப்ளிமெண்டேஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கீம். ஸோ இந்த 3 ஸ்கீமையும் நம்ம வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ நம்ம ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன? கேபிட்டல் ரிடக்ஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, ஷேர் கேபிட்டலில் 5 rupees குறைப்பே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்குண்டான என்ட்ரி வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்டு. தென் என்ட்ரிஸ் இப்போ எழுதுவோம், ரைட்டு. share capital account data to capital reduction. capital reduction அதாவது 2 lakh shares into 5 each அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ 2 lakh shares into 5 each அப்படின்றப்ப எவ்வளோ வருது? 10 lakh. 10 lakh. So being the value of shares reduced. The next entry என்ன? இந்த கேபிட்டல் ரிடக்ஷன் வந்து இப்போ அசெட்ஸில் என்னென்னலாம் நம்ம எலிமினேட் பண்ணுறோம் அல்லது குறைக்கணும் அப்படின்னு பார்க்கணும். தென் செகண்ட் என்ட்ரி, தென் கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் டேட்டா டூ. ஸோ குட்வில்லை ஃபுல்லாக எலிமினேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ குட்வில் அக்கௌண்ட்டு, குட்வில் எவ்வளவு? 5 lakh இருந்தது. ஸோ அந்த 5 lakh அப்படியே எலிமினேட் பண்ணிடணும். தென் டு பிளான்ட் அண்ட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட் அண்டு லாஸ் அக்கௌண்ட். இது வந்து 1,90,000 பேலன்ஸ் ஷீட்டில் இருந்துச்சு, அதை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிடணும். அடுத்து டு பிளான்ட் அண்ட் மெஷினரி. ஸோ பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து 3,10,000 குறைக்க சொல்லியிருந்தோம், ரைட் டவுன் பண்ண சொல்லியிருந்தேன், ரைட். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 5, 6, 9, 10. ஸோ 10 lakh. ஸோ கேபிட்டல் ரிடக்ஷன் 10 lakh வந்து நம்ம குறைச்சாச்சு. ஓகேவா? ஸோ தென் பீயிங் ரைட் ஆஃப் த அசட்ஸ். ஸோ என்னென்ன அசட்ஸை ரைட் ஆஃப் பண்ணியிருக்கோம்? குட்வில், P&L அண்டு பிளான்ட் அண்ட் மெஷினரி. ஓகேவா? ஸோ இதுக்கு அப்படி இப்போ கேபிட்டல் ரிடக்ஷனுக்கு நம்ம என்ன செய்யணும்? லெட்ஜர் போடணும். சரி, இப்போ கேபிட்டல் ரிடக்ஷன் லெட்ஜர் போடும்போது ஃபஸ்ட்டு என்ன? தென் பை ஷேர் கேபிட்டல். ஸோ பை ஷேர் கேபிட்டல், பை ஷேர் கேபிட்டல் 10 lakh. அடுத்து இந்த ஜேர்னல் படி டு குட்வில், டு ப்ராஃபிட்டு, டு பிளான்ட் அண்ட் மெஷினரி, right. Then to goodwill, so goodwill 5 lakh. To P&L 1,90,000. To plant and machinery, plant and machinery 3 lakh
10,000. ஸோ கேபிட்டல் ரிடக்ஷன் 10 lakh டேலி ஆயிரும். 10 lakh. ஸோ 10 lakh டேலி ஆயிரும். ஓகேவா? ரைட். ஸோ நவ் ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் த கேபிட்டல் ரிடக்ஷன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்டட். ஸோ இதெல்லாம் பண்ண பிறகு இப்போ லைபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ் வந்து என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெய்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ பெய்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன? ஸோ 2 lakh ஷேரு at rupees 5 each. 10 lakh. Then creditors. So balance sheet level balance வந்து என்ன? creditors வந்து 15 lakh. Then இப்போ அசட்ஸில் என்ன? ஸோ அசட்ஸில் குட்வில்லை எலிமினேட் பண்ணிட்டோம், பிஎன்எல்லை எலிமினேட் பண்ணோம். இதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதான் போடணும். இப்போ வந்து பிளான்ட்டு அண்ட் மெஷினரி. இந்த பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து பார்த்திங்கன்னா 3,10,000 குறைக்க சொல்லியிருந்தோம். சரியா? 3,10,000 குறைக்கணும். இப்போ 3,10,000 குறைச்சிட்டா தென் 13,90,000. ஓகேவா? அதாவது 17 lakh இருந்துச்சு, அதில் 3,10,000 குறைச்சிட்டா 13,90,000. அடுத்து ஸ்டாக். ஸோ ஸ்டாக்லலாம் எந்த மாற்றம் இல்லை, அது அப்படியே போட வேண்டியது. ஸ்டாக் வந்து 8 lakh. டெட்டார்ஸ், ஸோ டெட்டார்ஸ்லேயும் நோ சேஞ்சு 3 lakh. தென் கேஷ். ஸோ கேஷ் வந்து 10,000. ஸோ இப்போ இதை டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணால் 25 lakh. 25 lakhs. ஓகே. ஸோ இதான் அந்த கேபிட்டல் ரிடக்ஷன் இது. ஓகேவா? ரைட். ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, அதையும் இப்போ பார்ப்போம். Discuss the another one problem. The following is the balance sheet of Nirmal Limited as on 30th December 1995. So liabilities side பாருங்க. Share capital 12% 4,000 preference shares 4 lakh of rupees 10 each. Then 50,000 equity shares of rupees 10 each 5 lakh. 10% debentures 1 lakh. Creditors 2 lakh. Then asset side goodwill 1,80,000, plant and machinery 5 lakh, stock 3 lakh, debtor 70,000, cash 20,000, profit and loss 1,30,000. Then both side total 12,000. Okay. Then some information given to us. The court has approved the following scheme of reconstruction. Then first one, issue 15% preference shares of rupees 60 each. 50% preference of rupees 60 each. அப்போ என்ன செய்கிறாங்க? 40 rupees வந்து குறைக்க சொல்லிடுறாங்க. அதாவது இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து 60 rupees இஷ்யூ பண்ணுறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? வி ரிடக்ஷன் த 40 rupees. கேபிட்டல் ரிடக்ஷன் எவ்வளவு? 40 rupees. அப்போ ஓல்டு வேல்யூ 100, the நியூ வேல்யூ 60, இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து 40. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். The second one, to reduce the equity shares of rupees 4 each. அப்போ ஈக்குவிட்டி ஷேர்ஸில் 4 rupees குறைக்க சொல்கிறான். இந்த 4 rupees என்ன அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் ரிடக்ஷன். அப்போ ஓல்டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இங்கே 10 rupees இருக்குது இல்லையா? அப்போ இங்கே வந்து 4 rupees அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஓல்டு வேல்யூ 10, நியூ வேல்யூ 6, தென் ரிடக்ஷன் வந்து அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து 4. அதேமாதிரி ரெடீம்டு டிபெஞ்சர்ஸ். ஸோ டிபெஞ்சர்ஸ் வந்து என்ன செய்து கொடுத்துருக்கான் அப்படின்னா 1 lakh by to the 14% debentures, அதாவது 10% உள்ளதை 14% கன்வெர்ட் பண்ணுறான். பட் அமௌண்ட் என்ன? 80,000. அப்போ 20,000 வந்து கேபிட்டல் ரிடக்ஷன். தென் த ரைட் ஆஃப் த குட்வில் அண்ட் அக்குமுலேட்டட் லாஸ். ஸோ குட்வில்லே அக்குமுலேட்டட் லாஸையும் எலிமினேட் பண்ண சொல்லிடுறாங்க. அடுத்து ரைட் டவுன் த பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆஃப் rupees 60,000. ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி 5 lakh இருக்குது பேலன்ஸ் ஷீட்டில். அதில் வந்து என்ன செய்ய சொல்லிடுறான்? 60,000 வந்து ரைட் ஆஃப் பண்ண சொல்லிடுறான். சரியா? அப்போ அது வந்து கேபிட்டல் ரிடக்ஷன் வந்துடும். ஸோ இதெல்லாம் இந்த குட்வில், அக்குமுலேட்டர் லாஸஸ்ஸு, பிளான்ட் அண்ட் மெஷினரி இதெல்லாம் வந்து ரைட் ஆஃப் பண்ண பிறகு வேறு ஏதாவது பேலன்ஸு இன்னும் அமௌண்ட் இருந்ததுன்னா அதை ப்ரொவைடு ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். எனி பேலன்ஸ் லெஃப்ட் ஃப்ரம் த கேபிட்டல்
reduction scheme be provided for bad and doubtful debts. So give the journal entries and the new balance sheet. Okay, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம இப்போ ப்ராப்ளத்தில் பார்க்க போகிறோம். அப்போ ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு, ரெண்டாவது ஈக்விட்டி ஷேரு, மூணாவது டிபெஞ்சர்ஸு வந்துதான், அதுக்கப்புறம் கேபிட்டல் ரிடக்ஷன். ஓகே, ஸோ கேபிட்டல் ரிடக்ஷனில் குட்வில், பிளான்ட் அண்ட் மிஷினரி, தென் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸு, தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னென்ன வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Now we pass the journal entries. The first journal entry என்ன, then 12% preference share capital வருது, then 60 rupees குறைக்கிறாங்க இல்லையா, ரைட். அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி வரும், then 12% preference share capital account data to 15%. ஸோ 12% இப்போ 15% மாற்றிடலாம். 15% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் டு கேபிட்டல் ரிடக்ஷன் ஓகேவா. இப்போ தென் 4 lakh. தென் இப்போ இது வந்து 60 மாற்ற சொல்லிட்டோம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, தென் 4000 ஷேர்ஸு இன்ட்டு 60 ஈச். ஓகேவா. இது வந்து ஓல்டு வேல்யூ, இது நியூ வேல்யூ. அப்போ 2,40,000. அடுத்து 4,000 இன்ட்டு 40. சரியா. இது வந்து 1,60,000. இது வந்து நியூ, சாரி, இது வந்து நியூ, இது வந்து ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். Then being reduced share preference share. The next one, equity share capital. So equity share capital வந்து என்ன சொல்லியிருக்கோம், 4 rupees குறைக்க சொல்லியிருக்கோம். அப்போ equity share capital account data, equity share capital account data to equity share capital to capital reduction. So equity share capital என்ன, ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா தென் 5,000 ஷேர்ஸ், சாரி 50,000 ஷேர்ஸ் இன்ட்டு 10 ஈச். 50,000 ஷேர்ஸ் இன்ட்டு 10 ஈச் அப்படிங்கிறப்ப 5 lakh. இப்போ வந்து 4 rupees குறைச்சிட்டோம் அப்படின்னா கரண்ட் வேல்யூ என்ன, 6, அதாவது நியூ வேல்யூ வந்து 6. இப்போ 50,000 ஷேர்ஸ் இன்ட்டு 6, 3 lakh. ஸோ டிஃபரன்ஸ் என்ன, 4 rupees. 50,000 இன்ட்டு 4 rupees, 2 lakh. ஸோ பீயிங் equity share reduced, ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, ரைட்டு. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், தென் டு ரெடீம் த 10% டிபெஞ்சர்ஸ் rupees 1 lakh டு இஷ்யூ பை த 14% டிபெஞ்சர்ஸ் அட் rupees 80,000. அதாவது 20,000 குறைச்சி இஷ்யூ பண்ண சொல்லியிருக்கான் டிபெஞ்சர்ஸை. ஓகேவா, அதாவது 10% வந்து 14% இப்போ கன்வெர்ட் பண்ணிடுறேன். அப்போ ஓல்டு வந்து என்ன, 10%. அப்போ 10% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 1 lakh to 14% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் 80,000 to capital reduction. So reduction எவ்வளவு, 20,000. So being redeemed debentures. So debentures குறைச்சாச்சு, ரைட். இப்போ கேபிட்டல் ரிடக்ஷன். ஸோ இப்போ டோட்டலாக கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் என்ன,
இதெல்லாம் இப்போ குறைச்சிருக்கோம். 1,60,000, 2 lakh, அப்புறம் 20. அப்போ 3,60,000, 3,80,000. ஸோ 3,80,000. 1,60,000, 2 lakh, 20,000. இது மூணு ஆட் பண்ணால் 3,80,000. ஸோ இந்த 3,80,000 தான் நம்ம இப்போ அசட்ஸில் எல்லாத்துலேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அசட்ஸில் வந்து ரைட் ஆஃப் பண்ணணும். அப்படி ரைட் ஆஃப் பண்ணும்போது ஏதாவது பேலன்ஸ் இருந்தால் அதை ப்ரொவிஷன் அண்ட் பேட் அண்ட் டவுட்ஃபுல்லாக எடுத்து சொல்லிட்டான். ரைட்டா? அப்போ கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் டேட்டார் 3,80,000 டு குட்வில். ஸோ குட்வில் வந்து ஃபுல்லாக எலிமினேட் பண்ண சொல்லிட்டான் குட்வில் அக்கௌண்ட். ஸோ குட்வில் வந்து 1,80,000. ஸோ இதை எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்து டு பிளான்ட் அண்ட் மெஷினரி. டு பிளான்ட் அண்டு மெஷினரி அக்கௌண்ட். ஸோ பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து பார்த்திங்கன்னா 60,000 குறைக்க சொல்லியிருந்தோம். 60,000 ரைட் ஆஃப். ரைட்டு. தென் டு P&L. ஸோ P&L அக்கௌண்ட். P&L அக்கௌண்ட் வந்து 1,30,000. இது ஃபுல்லாக எலிமினேட்டு. 1,30,000. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. தென் 1,80,000, 2,40,000, தென் 3,70,000 வருது. அப்போ பேலன்ஸு 10,000 வருது. ஸோ பேலன்ஸ் ஃபிகர் என்ன? 10,000. ஸோ இந்த பேலன்ஸ் ஃபிகரை தான் நம்ம என்ன சொல்லிட்டோம்? டு ப்ரொவிஷன் ஃபார் பேர்டன் டவுட்ஃபுல் டெப்ஸ். பேர்டன் டவுட்ஃபுல் டெப்ஸாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ரொவிஷன் ஃபார் பேர்டன் டவுட்ஃபுல் டெப்ஸ். ஓகே. தென் பீயிங் லாஸ் ரைட் ஆஃப். பீயிங் லாஸ் ரைட் ஆஃப். ஓகே. இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் திரும்ப சொல்கிற கவனிச்சுங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ஓல்டு வேல்யூ 4 lakh. இப்போ நியூவில் வேல்யூ வந்து 16 சொல்லிட்டான் பெர் ஷேரு. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 40. அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து ஓல்டு வேல்யூ 10 இப்போ ஈச்சு. ஸோ நியூ வேல்யூ 6, டிஃபரன்ஸ் வந்து 4 rupees. ஓகே. தென் டிபெஞ்சர்ஸ் வந்து ஓல்டு வேல்யூ 10% டிபெஞ்சர்ஸு இப்போ 14% கன்வெர்ட் பண்ண சொல்லிட்டான். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 20,000, அதாவது ரிடக்ஷன். இப்போ டோட்டல் ஆஃப் ரிடக்ஷன் வந்து ஒரு கேபிட்டல் ரிடக்ஷனையும் கூட்டுங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ரிடக்ஷன் எவ்வளவு? 1,60,000. அடுத்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ரிடக்ஷன் எவ்வளவு? 2 lakh, 3,60,000. தென் டிபெஞ்சர்ஸில் ரிடக்ஷன் எவ்வளவு? 20,000. அப்போ 3,80,000. இந்த 3,80,000 அசட்டில் வந்து ரைட் ஆஃப் பண்ணும்போது குட்வில் எலிமினேட்டட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எலிமினேட்டட், பிளான்ட் அண்ட் மெஷினரி ரைட் ஆஃப். ஸோ இது போக பேலன்ஸ் வந்து நம்ம 10,000 வருது. இந்த 10,000 ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேவா? ரைட். இப்போ நவ் வி ப்ரிப்பேர் த பேலன்ஸ் ஷீட். ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு வந்து ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டலில் 15% 4,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் at rupees. ஸோ நியூ வேல்யூ என்ன? 60 each. இப்போ 4,000 into 60 each, 2,40,000. 2,40,000. Then 50,000 equity share at rupees 6 each. At rupees 6 each. Then 3 lakh. ஆனால் 4 rupees ரெடியூஸ் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? அது அடுத்து டிபெஞ்சர்ஸ் வந்து 14% கன்வெர்ட் ஆயிடுச்சு. டிபெஞ்சர்ஸ் 14% டிபெஞ்சர்ஸ் 20,000 ரிடக்ஷன் பண்ணியாச்சு. அப்படின்னா 80,000. தென் அடுத்த லைபிலிட்டி கிரெடிட்டார்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸ் வந்து 2 lakh. இப்போ லைபிலிட்டி சைடு எல்லாம் ஓகே. அடுத்து அசட் சைடு வந்துடுங்க. இப்போ அசட் சைடில் என்ன? குட்வில்லை எலிமினேட் பண்ணியாச்சு, ப்ராஃபிட் அண்ட் லாஸை எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போ மற்ற எல்லாம் போடணும். அப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஃபர்ஸ்ட் ஒன் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஸோ பிளான்ட் அண்ட் மெஷினரி. பிளான்ட் அண்ட் மெஷினரியில் 3,10,000, 60,000, அதாவது 5 lakh இருந்தது. இந்த 5 lakh மைனஸ் 60,000 அதை லெஸ் பண்ணால் 4,40,000. அடுத்து ஸ்டாக். ஸோ ஸ்டாக்கில் நோ சேஞ்சு 3 lakh. அடுத்து டெட்டார்ஸ். ஸோ டெட்டார்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70,000 இருந்தது. அதில் 10,000 நம்ம பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா?
அது போச்சுன்னா 60,000. தென் கேஷ் வந்து 20,000. ஓகே, இப்போ போத் சைடு டோட்டல் பார்த்தோம்னா 8,20,000. 8,20,000. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 100 ஈச் இருந்தது, 40 குறைக்க சொல்லியிருந்தோம், குறைச்சாச்சு. அதே மாதிரி இது ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 10 ஈச் இருந்தது, 4 rupees குறைக்க சொல்லியிருந்தோம், குறைச்சாச்சு. டிபெஞ்சர்ஸ் வந்து 1 lakh இருந்தது, 20,000 ரிடக்ஷன் சொல்லியிருந்தோம், அதுவும் குறைச்சாச்சு. ஸோ இந்த ரிடக்ஷன் எல்லாமே அசட்ஸில் நம்ம சரி பண்ணும்போது குட்வில்லை எலிமினேட் பண்ணியாச்சு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எலிமினேட் பண்ணியாச்சு. பிளான்ட் அண்ட் மிஷினரியில் 60,000 ரைட் ஆஃப் வேல்யூ, டெட்டார்ஸ் எல்லாம் 10,000, பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸு, மற்ற அசட்ஸ் எல்லாம் அப்படியே வந்துடும். இதை டோட்டல் பண்ணால் பட்டாலி ஆயிடுச்சு. ஓகேவா? ரைட், அவ்வளோதான். தேங்க்யூ.